டைம்ல இருக்கிறவங்க நம்ம தீர்க்கதரிசியோட செய்தியில இருக்கிற சில பேருக்கு அவங்களுக்குள்ள ஜாஸ்தி பெருமை இருக்குது. நான் பாக்குறேன். நம்ம ஒரு காரியத்தை சொன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, காரணம் என்ன, சின்ன பையன் என்ன, அதாவது சின்ன பையன் என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவன் ஒரு வாலிப பையன், இவன் எப்படி கரெக்டா இருப்பான். நாங்க வாலிபரா இருந்துதான் சபை ஸ்டார்ட் ஆகி 7 வருஷத்துல 70 ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணோம். நாங்க 40 பேருக்கு மேல ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு ஈஸியா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க சின்ன பசங்க இந்த காதலை கேட்கும் போது நம்மளுக்கு என்னடா இவங்க, நம்ம கத்துல வார்த்தை பேசுறோமே, நம்ம தேவன வசனத்தை பேசுறோமே, இவங்க அதை நினைக்கிறது இல்ல. சின்ன பசங்க அப்படின்னு சொல்றாங்களா, ஆனா இவங்கள பின்னாடி தான் சொல்றாங்க தவிர முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அவ பாருங்க, சின்ன பசங்க சொல்றாங்க, தாவீது 17 வயசு தான் கோலியாத்தை அடிச்சாரு. யோசேப்பு 17 வயசுல தான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. புரியுங்களா சொல்றது? எரோமியா ஒரு வாலிபர் தான். அதாவது பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு வாலிபர் தான். யோசுவா ஒரு வாலிபர் தான். தானியேல் ஒரு வாலிபர் தான் 14 வயசுல. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஒரு வாலிபர் தான். இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் எழுத்திலும் ஞானத்திலும் புத்தியிலும் அதாவது சாமர்த்தியத்தையும் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தையும் அது சொப்பனங்களையும் பார்க்க அறிவை கொடுத்தாரு. யாரு? வாலிபர். இப்ப சின்ன பசங்கன்னு சொல்றாங்களே, அதாவது இயேசு கிறிஸ்து 12 வயசுல ஆலயத்துல போனாரு. எவ்வளவு வயசுல? 12 வயசுல ஆலயத்துல போகும்போது போதகருடைய வார்த்தையை கேட்கவும் அவர்கள் கேள்விகள் எழுப்பவும் அப்படி உக்காந்தாரு. இவர் போதகர்களுக்கு போதகம் பண்ணும்போது 12 வயசு, என்ன சூப்பரா பேசுற, உன்னோட தாய் யாரு, உன் தகப்பன் யாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது, அப்ப இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க அதாவது அனுபவம் இல்லை, வயசு இல்லை. நான் 17 வயசுல இயேசு நாம தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், இயேசு தான் கர்த்தர்னு சொன்னேன். சின்ன பையன், அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் சின்ன பையன் தான் சொல்லுவாங்க. 30 வயசு ஆனாலும் சின்ன, அப்ப எனக்கு வயசே ஆகாதா, நான் சின்ன குழந்தையா? ஐயோ, எவ்வளவு சோதனை பாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் இன்னும் சின்ன பையன் சொன்னா 27 வயசுல சின்ன பையன் சொல்லுவாங்க, 107 வயசுல சின்ன பையன் சொல்லுவாங்க.